அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ ஜனோதரை பிளிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். குருச்சந்திர யோகம். பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்தில் நிறைய யோகங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா ஜாதகத்திலும் ஏதாவது ஒரு யோகம் இருக்கும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த யோகம் இருந்து அது நடைமுறைக்கு வராமல், அந்த தசாபுத்தி வராமல் இருந்து கை கெட்டினது வாய் கேட்டாமல் போயிருக்கும். மற்றபடி எல்லா ஜாதகத்திலும் ஏதாவது யோகம் இல்லாமல் அந்த ஜாதகமே கிடையாது. அதில் குருச்சந்திர யோகம் அதிக ஜாதகத்தில் குருச்சந்திர யோகம் இருக்கும். ஏன்னா சந்திரனும் குருவும் சேர்றது தானே. ஆக ஒருவருடைய ஜாதகத்திலே குருச்சந்திர யோகம் எப்படிப்பட்ட பலன்களை வழங்கும், அது எந்த இடத்தில் இருந்தால் நல்ல பலன்களையும், எந்த இடத்தில் இருந்தால் உயர்ந்த பலன்களையும், எந்த இடத்தில் இருந்தால் பலன் குறைவுபட்டும், எந்த இடத்திலே இந்த இணைவு குருச்சந்திர யோகம் ஒரு ஜாதகத்துக்கு எந்த இடத்திலே இணைவு இருக்கக்கூடாது, இந்த குருச்சந்திர யோகத்தால் ஜாதகர் அனுபவிக்கக்கூடிய நல்ல பலன்கள் என்ன, தீய பலன்கள் என்ன, இது எப்பொழுது நடைமுறைக்கு வரும், இந்த குருச்சந்திர யோகத்தால் ஜாதகருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அதாவது அவருடைய குணநலன்கள் எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட மனிதராக இருப்பார் என்பதெல்லாம் இந்த ஜோதிட தகவல்களே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை வரவும், தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் ஆஸ்ட்ரோ ஜனோதரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நவகிரகங்களில் குரு தான் தனக்காரகன். குரு தனக்காரகன் மட்டும் இல்லை, டிசிப்ளின், அதாவது எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய கிரகம். நல்ல உயர்ந்த குணமுள்ளவன், அதாவது மிகவும் உயர்ந்த குணமுள்ளவன், பண்பாடு, நாகரிகம், பாரம்பரியம், இந்த மாதிரியான ஒழுக்க சீலர் குரு. சந்திரன் மனோகாரகன். நம் மனசு தான் சிந்திக்குது இல்லையா, அந்த மனசு தான், மனசை யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க ஜெயிச்சிருவாங்க எல்லாமே இல்லையா. அப்போ குரு சந்திரன் மனசுக்காரகன். அப்போ தூய்மை அடையுது, அவர் புனிதம் அடைகிறார் அப்படின்னு அர்த்தம். ஆக சந்திரன் தான் மனோகாரகன், தாய்க்காரகன். சந்திரன் தான் நான் அந்த உணவு சம்பந்தப்பட்ட எல்லாத்துக்கும் காரகத்துவம் சந்திரன் தான். உடல் காரகன் சந்திரன், மனோகாரகன் சந்திரன். மனசு தான் எல்லாத்துக்கும் அடிப்படை ஆதாரமே மனசு தான். மனசை யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் ஜெயிச்சிருவாங்க. ஆக இந்த குரு சந்திரன் ஒருவருடைய ஜாதகத்திலே இணைந்திருக்கும் பொழுது அது எப்படிப்பட்ட பலன்களை தரும். பொதுவாகவே குரு உச்சமடையக்கூடிய வீடு சந்திரனுடைய வீடு தான். கடகத்தில் உச்சமடைவார், சந்திரன் அங்கே ஆட்சி அடைவார். அது எந்த ஒரு லக்கணத்திற்கும் கடகத்தில் சந்திரனும் கடகத்தில் குருவும் இருந்து, அதாவது குரு உச்சமாகவும் சந்திரன் ஆட்சியாகவும் இருந்து இந்த குருச்சந்திர யோகம் தான் மிகச்சிறப்பான பலன்களை வழங்கும். ஏன்னா அங்கே சந்திரன் ஆட்சி, குரு உச்சம், ரெண்டுமே ஃபுல் பவரில் இருக்கக்கூடிய இடம். அடுத்ததாக சந்திரன் உச்சம் பெறக்கூடிய ரிஷபத்திலே, ஆனால் குரு அங்கே பகை பெறுவார். இருந்தாலும் அதுவும் ஒரு சிறப்பான குருச்சந்திர யோகமாக இருக்கும். அடுத்ததாக குரு ஆட்சி பெறக்கூடிய இடம், அதாவது தனுசு, மீனம். இந்த இடத்துல குருவும் சந்திரனும் சேரும் பொழுதும் அதுவும் குரு சந்திர யோகத்திலே மிகச்சிறப்பான பலன்களை வாரி வழங்கக்கூடியதில் இருக்கும். அடுத்ததாக சேரக்கூடாது அப்படின்னா விருச்சகத்தில் சந்திரன் நீச்சம். அப்போ குரு விருச்சகத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் குருவும் இருக்கும் பொழுது அங்கே குருச்சந்திர யோகத்துடைய பலன் குறைவுபடும். ஆனாலும் அந்த வீட்டுக்கு அதிபதி வலிமையாக இருந்தால், பொதுவாகவே அந்த வீட்டோடைய அதிபதி வலிமையாக இருந்தால் அந்த இடம் வலிமையாக இருக்குன்னு அர்த்தம். அந்த விருச்சகத்தில் சந்திரன் நீச்சமாய் குருச்சந்திர யோகம் இருந்தாலும் அந்த செவ்வாய் ஆட்சியோ உச்சமோ இருக்கும் பொழுது அது மிகச்சிறப்பான பலன்களாக இருக்கும். ஆனால் அந்த ராசிநாதன் செவ்வாய் மறைவு பெற்றோ பகை நீச்சம் பெற்று இருந்தால் அந்த குருச்சந்திர யோகத்துடைய பலன் குறைவுபடும். அடுத்ததாக மகரத்திலே குரு நீச்சம். அங்கே குரு நீச்சம், சந்திரன், அந்த இரண்டு கிரகங்களும் மகரத்தில் இருக்கும் பொழுது அங்கே குருச்சந்திர யோகம் இருந்தாலும் பெரிய யோக பலன்களை செய்யாது. ஆனால் அதே நேரத்தில் சனி, அந்த மகர ராசியுடைய சனி ஆட்சியோ உச்சமோ பெறும் பொழுது மிகச்சிறந்த ராஜயோக பலன்களை குருச்சந்திர யோகம் கொடுக்கும். ஆக ஒருவருடைய ஜாதகத்திலே இப்படிப்பட்ட நிலை, அதிலும் குறிப்பாக ஒருவருடைய லக்கணத்திற்கு 7ஆம் இடம், 7ஆம் இடங்கிறது கணவன் அல்லது மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டு தொழில் ஸ்தானம் இல்லையா. அந்த 7ஆம் இடத்துல லக்கணத்துக்கு, எந்த ஒரு ஜாதகத்திலும் லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துல குருவும் சந்திரனும் சேரக்கூடாது. எல்லா வளங்களையும் கொடுத்தாலும் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை தந்து விடுது இந்த 7ஆம் இடத்துல இணையக்கூடிய குருச்சந்திர யோகம். ஆக எந்த ஒரு லக்கணமாக இருந்தாலும் 7ஆம் இடத்துல குருவும் சந்திரனும் சேருவது திருமண வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. அடுத்ததாக குருச்சந்திர யோகம் அமைய பெற்றவர்கள் முதல்ல சாந்த குணமுடையவர். அடுத்ததாக அவர் கூட எப்பவுமே தெய்வம் இருந்து காப்பாற்றும். எவ்வளோ பெரிய கஷ்டம் நஷ்டம் வந்தாலும் கூடவே இருந்து தெய்வம் அதை சூரியனை கண்ட பனி போல விலக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதை அவர் கண்கூடாவே பார்ப்பார். அவர் வீட்டிலேயே தெய்வம் குடியிருந்து அவரை காத்து வரும். தெய்வ அருள், தெய்வ கடாட்சம் மிக்கவர் குருச்சந்திர யோகம் உடையவர்கள்.
அடுத்ததாக மற்றவங்களை தேடி தேடி யார் உதவி கேட்டாலும் அவர்களுக்கு உதவி செய்ய ஒரு நாளும் தயங்க மாட்டார்கள். மற்றவர்களுக்காக உதவி செய்யக்கூடியவர்கள் குருச்சந்திர யோகம் உடையவர்கள். அடுத்ததாக மனைவி வழி சொத்துக்களை அடையக்கூடியவர், மனைவி வழி ஆதாயங்களை அடையக்கூடியவர், மனைவி வழி அனுகூலங்களை அடையக்கூடியவர் குருச்சந்திர யோகம் உடையவர்கள். அடுத்ததாக ஒருவருடைய ஜாதகத்திலே குருச்சந்திர அமையோகம் அமையப்படும் பொழுது அவர்களுக்கு அவங்க குரு பூஜை ரூம், சந்திரன் தண்ணி இல்லையா, அந்த தண்ணி டேங்குக்கு நேராக, அதாவது வீட்டுடைய தண்ணி டேங்குக்கு நேராக கீழே பூஜை ரூம் அமையறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது அந்த குருச்சந்திர யோகம் உடைய வலுவாக யோகம் உடைய ஜாதகர்களுக்கு. அதே போல் குருச்சந்திர யோகம் உடையவர்களுக்கு ஊரில் கொஞ்சம் மதிப்பு மிக்கவராக இருப்பார். அதாவது ஊரில் மதிப்பு மிக்கவராகவும் செல்வந்தராகவும் வீடு வண்டி வாகனம் இந்த மாதிரியான யோகம், அதாவது குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான ஐஸ்வர்யங்களுடன் வாழக்கூடியவராக இருப்பார். அதிலும் குறிப்பாக இந்த குரு திசையோ சந்திர திசையோ நடைமுறையில் இருக்கும் பொழுது அந்த பலன்களை 100% அனுபவிக்கக்கூடியவராக இருப்பார் ஜாதகர். இந்த குரு திசையோ அல்லது சந்திரன் திசையோ 6, 8, 12 மறைந்திருந்தாலும் கூட இந்த இணைவு பெரும் தீமையை செய்யாது, நன்மைகளையே செய்யும். ஆனால் பாபகிரகம் சம்மந்தப்படக்கூடாது. பாபருடைய பார்வையோ சனி ராகு கேதுடைய பார்வையோ சேர்க்கையோ இதோடு சேர்ந்ததுன்னா இந்த குருச்சந்திர யோகம் பங்கப்படும், இதோடைய பலன்கள் குறைவுபடும். ஏன்னா இது 2 கிரகமே தூய கிரகம். அதிலும் குறிப்பாக சந்திரன் வளர்பிறை சந்திரன் குருவும் அப்படி இருக்கும் பொழுது இன்னமும் அதோடைய பலன் அதிகமாகும். அப்போ ஃபர்ஸ்ட் குவாலிட்டி என்ன, கடகத்தில் குரு உச்சம், 10வது சந்திரன் அந்த இடத்துல வளர்பிறை சந்திரனாக இருந்து ஆட்சி பெறும்பொழுது அது 100% குருச்சந்திர யோக பலன்களை வாரி வழங்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். குருச்சந்திர யோகம் உடையவர்களுக்கு யாரும் இந்த செய்வனை சம்பந்தமாக எதுவும் செய்ய முடியாது. அவர்களை தெய்வம் இருந்து காப்பதால் அவர் செய்தவருக்கு திருப்பி செல்லக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஏன்னா தெய்வத்துடைய அருள் அவர்களுக்கு தெய்வ கடாட்சி இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால யாரும் இந்த மாதிரியான தீய செயல்களை அவர்களுக்கு செய்ய முடியாது. அடுத்ததாக குருச்சந்திர யோகம் உடைய ஜாதகருக்கு எப்பொழுதுமே மற்றவங்களுக்கு உபதேசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவர் படிக்கலைன்னா கூட மற்றவங்களுக்கு வழிகாட்டுறது, மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்கிறது, இந்த மாதிரியான உபதேசம் செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. எப்போவுமே கேரிங் இருக்கும். அடுத்தவங்களை அரவணைத்து செல்லக்கூடியவர், எல்லாத்தையுமே குற்றம் பார்க்கில் சுற்றமில்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் ஓரளவுக்கு அனுசரித்து அரவணைச்சு போகக்கூடியவராக, நல்ல மனிதராக, உயர்ந்த மனிதராக, பாரம்பரியம் மிக்கவராக இருப்பார். அதாவது ஆச்சாரமாக வாழக்கூடிய, எப்படி வாழணும், இப்படி தான் வாழணும்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பில் கோடு போட்டு வாழக்கூடிய ஒரு நல்ல மனிதராகவே இந்த குருச்சந்திர யோகம் உடையவர் இருப்பார்கள். இந்த குருச்சந்திர யோகம் குருவும் சந்திரனும், குருவுடைய திசையோ அல்லது சந்திரனுடைய திசையோ 10 டிகிரி, அதாவது குருவும் சந்திரன் ஒரே ராசியில் இருந்தாலும் 10 டிகிரிக்குள்ள இணைவு வேணும். அந்த குருவோட திசையோ சந்திரனோட திசையோ நடைமுறையில் இருக்கும் பொழுது மிகவும் அற்புதமான பலன்களை தரும். இப்போ துலா லக்னத்துக்கு குரு பாவியாக இருந்தால் கூட சந்திரன் 10ஆம் அதிபதி, யோகாதிபதி இல்லையா? அப்போ அந்த நிலையில் எந்த லக்கணமாக இருந்தாலும் குருச்சந்திர யோகம் நல்ல பலனை தரும். ஆனால் லக்கணத்திற்கு 7ஆம் இடத்திலே இருக்கும் பொழுது அது யோகத்தை தந்தாலும் திருமணம் சம்பந்தமான பிரச்சனைகளை, மனைவியோட திருமண வாழ்க்கையை அது பாதிப்படைய செய்கிறது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.